அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கோழி ஈரல் மிளகு சுக்கா தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈரல் கவிச்சி அடிக்கிறதுனாலே பாதி பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கவிச்சிங்கிறதே இருக்காது. கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுவோம். சின்ன வெங்காயமாக போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு ஈரலையும் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு மஞ்சள்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் கவிச்ச பொருள், அதனால் இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஈரல் சீக்கிரம் வெந்துடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு சிம் பண்ணி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு மிளகுத்தூள் தூக்கலாக வேணும்னா தூக்கலாக போட்டுக்கோங்க. நல்லா மிளகுத்தூளை போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு தட்டில் மாற்றிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.